டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி சென்னையில் வந்துட்டு தஞ்சம் போகிறாங்க. அவங்க உள்ளே வர்றப்போ வந்துட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு காலனிக்கு வர்ற அந்த ஃபேமிலியை வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரி. ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வந்துட்டு கனெக்டட் இருக்கா அப்படிங்கிற ஏற்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து விடை சொல்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. காலனி ஃபுல்லாகவே வேரியஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இப்படி இவங்களையே வந்துட்டு காட்டி படத்தை ரொம்ப ஒரு மென்மையாக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே நகர்த்துறாங்க. குறிப்பாக எம்எஸ் பாஸ்கரோடைய ரோல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் காட்டி வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதை தவிர சசிகுமார், அப்புறம் வந்துட்டு சிம்ரன், இவங்க எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறது நார்மலான விஷயம். பட் இதை தாண்டி அந்த ஃபேமிலியில் வர ஒரு சின்ன பையன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோலுமே நல்லா இருக்குது. அது மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, பையன் வந்துட்டு பின்னிருக்காரு. அதே மாதிரி இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தா அவர் தான் இந்த படத்துடைய டேரக்டர். இவர் தான் வந்துட்டு அந்த கதையவே வந்துட்டு ஒரு வேற ஒரு ட்ராக்ல வந்து கொண்டு போறாரு. சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட இயக்குனருக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் பட் ஒரு ஆக்டரா அவர் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறைய இருக்கு. நெகட்டிவா சொல்ல போறப்ப இந்த படத்தில் வந்து ஒரே விஷயம் என்னன்னா, ஒன்று நீங்க இலங்கை தமிழில் கொண்டு போயிருக்கும், இல்லை வந்துட்டு தமிழில் வந்துட்டு கொண்டு போயிருக்கும். அதை விட்டுட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியறதுக்காக இலங்கை தமிழையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேமிலி பேசுற அந்த சில நேரங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ஒட்ட விடாம பண்ணிடுது. அது பாடல்கள் நல்லா இருந்தாலும் பிஜிஎம் ஓகே ரகங்கள். கிளைமேக்ஸ்ல போச்சுரா இந்த ஃபேமிலி மாட்டிச்சுரா போலீஸ் கிட்ட அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இவங்க இலங்கையில இருந்து இங்க வந்ததுக்கான காரணம் அங்க அந்த லாங்குவேஜை வச்சு சில விஷயங்கள் எல்லாம் ப்ளே பண்ணிருப்பாரு. உண்மையிலே வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஓவரால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரீசன்ட் டேஸ்ல தமிழ் சினிமாவுடைய அந்த பாதை அப்படிங்கிறது ஆக்ஷன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ரத்தம் தெறிக்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தது. அதை மறுபடியும் இப்படி ஒரு ட்ராக் மாத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்துட்டு வந்திருக்குது. ஒரு நல்ல ஒரு கவிதை புக்கை படிச்சா எப்படி ஒரு ஃபீல் வரும், ஒரு மனசை வருடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த படம். அப்படிப்பட்ட ஃபீல் தான் வந்துட்டு இங்க டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நீங்க முடிச்சு போறப்ப உங்களுக்கு தோணும். படம் பார்த்தவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, சியர்ஸ்.